யார் யார் சிவம்? Hello friends, இன்னைக்கு நம்ம next few questions of soil mechanics பார்க்கலாம். 21st question. For the proper field control, which of the following method is best suited for quick determination of water content of a soil mass? இப்போ வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான குவிக் மெத்தட் என்னன்னு கேட்குறாங்க. இது நாலுமே வந்து வாட்டர் கண்டென்ட் டிட்டர்மினேஷனுக்கான மெத்தட் தான். பட் இதில் குவிக் எது அப்படின்னு பார்த்தா கால்சியம் கார்பனேட் மெத்தட். இது நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். 5 to 7 minutesல வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட்கான வேல்யூவே கிடைச்சிரும் அப்படின்னு. நெக்ஸ்ட் பைக்ரோமீட்டர் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். நம்ம காலேஜில் நிறைய வாட்டி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ பைக்ரோமீட்டர் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்டோக்ஸ் லா இஸ் வேலிட் ஒன்லி இஃப் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டோக்ஸ் லா வேலிடிட்டிக்கான சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான கொஸ்டின் தான். பிட்வீன் 0.2 mm அண்ட் 0.0002 mm. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ் ஃபார் த சாயில் மாஸ். ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது ஃபைன் கிரெயின்டு சாயிலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ் ஒரு பிப்பெட் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 கரெக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மெனிஸ்கஸ் கரெக்ஷன், இன்னொன்று வந்து டிஸ்பர்ஷன் ஏஜென்ட் கரெக்ஷன், இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் கரெக்ஷன் அப்படின்னு. இதோட டீட்டெயிலாக நமக்கு இப்போது தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்க தேவையில்லை. பட் வந்து இதை பற்றின ஒரு ஐடியா மட்டும் நம்ம வச்சுக்கலாம். லைக் இது வந்து ஃபைன் கிரெயின்டு சாயிலுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இதில் வந்து மெனிஸ்கஸ் கரெக்ஷன் வந்து மெனிஸ்கஸ் கரெக்ஷன் வந்து இட் இஸ் பாசிட்டிவ் இன் நேச்சர். டிஸ்பர்ஷன் ஏஜென்ட் கரெக்ஷன் வந்து இட் இஸ் நெகட்டிவ் இன் நேச்சர். டெம்பரேச்சர் கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா if the temperature is more than 27 degrees Celsius the correction is positive. When it is less than 27 degrees Celsius the correction is negative. ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம காலேஜில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து இதோட ப்ரொசீஜர் இதெல்லாம் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. கேட்கணும்னு இருந்தால் இது மட்டும் தான் கேட்பாங்க. மெனிஸ்கஸ் இஸ் பாசிட்டிவ் கரெக்ஷன், டிஸ்பர்ஷன் ஏஜென்ட் கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ், டெம்பரேச்சர் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வரும். இதில் என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் அப்படின்னா மெனிஸ்கஸ் கரெக்ஷனும் டிஸ்பர்ஷன் ஏஜென்ட் கரெக்ஷனும் என்னென்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பர்ஷன் ஏஜென்ட் கரெக்ஷன் வந்து சப்ட்ராக்டிவ் அண்ட் மெனிஸ்கஸ் கரெக்ஷன் வந்து அடிட்டிவ். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஹைட்ரோமீட்டர் மெத்தட் ஆஃப் செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிப்பட் அனாலிசிஸ் மெயின்லி இன். இப்போது இது ரெண்டுத்துக்கான மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எடுக்கிற அப்சர்வேஷன் தான். மோஸ்ட்டாக கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சேமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். பட் வந்து நம்ம எந்த விதத்தில் அப்சர்வேஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் ரெண்டுமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி த மெத்தட் ஆஃப் டேக்கிங் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following is the measure of particle size range அப்படின்னு கேட்குறாங்க. பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்ச்னாலே பார்ட்டிகல் சைஸை வந்து எது டினோட் பண்ணோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. இதுவுமே ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் which of the following statement is correct? ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் ரெப்ரசன்ட்ஸ் த ஷேப் ஆஃப் அ பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. கர்வுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. நெக்ஸ்ட் ஃபார் அ வெல் கிரேடட் சாயில் போத் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் இஸ் நியர்லி யூனிட்டி. இது வந்து நம்மளால் ஷியோராக சொல்ல முடியாது, அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இதுவுமே தப்பு. சாயில் இஸ் சேட் டு பி வெல் கிரேடட் இஃப் இட் ஹாஸ் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அபவுட் சேம் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் கிரேடட்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து சேமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஏபிசி மூணுமே தப்பு. ஸோ டி நன் ஆஃப் த அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி ஆஃப் த சாயில். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி சியூவோட வேல்யூ வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் 1. இதுக்கான ஒரு இதுவை பார்த்துடலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னா என்ன? D60/D10. இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சியோட வேல்யூ வந்து யூனிஃபார்ம்லி கிரேடட்க்கு வந்து 1. இதுவே இவங்க ரேஞ்ச் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா சிஓ வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி ஆஃப் சாயில் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் 1. Next question. According to Atterberg, the soil is said to be medium plasticity if the plasticity index is. இப்போ plasticity indexோட வேல்யூ ரேஞ்சை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா when it is 0 it is non-plastic, when it is less than 7 it is low plastic, 7 to 17 it is medium plastic, greater than 17 it is high plastic. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மீடியம் பிளாஸ்டிக் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 7 to 17 is the right answer. நெக்ஸ்ட் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் பாயிண்டில் பாருங்கள்.
பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸோட வேல்யூ என்னது? லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது. இப்போது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கொஷின் வந்து ரொம்ப ஃபேமஸான கொஷின். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஜீரோனா என்ன? அதோட கன்சிஸ்டன்சி இஸ் இட் இஸ் நாட் பிளாஸ்டிக். Next question. If the natural water content of the soil mass lies between its liquid limit and the plastic limit, then the soil is said to be. அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து லிக்விட் லிமிட்டுக்கும் பிளாஸ்டிக் லிமிட்டுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டேட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த கிராஃப் பாருங்கள். லிக்விட் லிமிட் அண்ட் பிளாஸ்டிக் லிமிட். லிக்விட் லிமிட் அண்ட் பிளாஸ்டிக் லிமிட்க்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஜ் என்னது? பிளாஸ்டிக் ஸ்டேஜ். ஸோ ஆப்ஷன் பி பிளாஸ்டிக் ஸ்டேட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கிராஃப் வந்து நல்லாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா திருப்பி இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of liquid limit minus water content by plasticity index is the direct formula. Option C, 6 consistency index. Next, 32nd question. If the plastic limit of the soil is greater than the liquid limit, then the plasticity index is reported as. ஓகே, இப்போது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னால் என்னது? லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். ஓகே, இப்போ பிளாஸ்டிக் லிமிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐபியோட வேல்யூ வந்து நெகட்டிவில் போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நெகட்டிவில் போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ்னு எடுக்க மாட்டோம் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸை. அதை வந்து நம்ம ஜீரோன்னு தான் எடுப்போம். இந்த பாயிண்டில் பார்த்தா மாதிரி, இந்த செகண்ட் பாயிண்டில் பார்த்தா மாதிரி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து வேல்யூவை வந்து ஜீரோன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி, 0. ஓகே, டஃப்னஸ் இண்டெக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். டஃப்னஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்ன? இதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா தான். ஆப்ஷன் பி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டு ஃப்ளோ இண்டெக்ஸ், ஐபி பை ஐஎஃப். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் த சாயில் மாஸ் இஸ் 0. இப்போ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 0னா என்ன அர்த்தம்? பிளாஸ்டிசிட்டியே இல்லை அப்படின்னா அந்த சாயில் என்னவாக இருக்கும்? சாண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த டேபிள் இது எதுவுமே யோசிக்க தேவையில்லை. பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 0 அப்படின்னா நம்ம சாண்டுன்னு நம்ம பிளைண்டாகவே போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ சாண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அங்கே நம்ம பார்த்தது இந்த டஃப்னஸ் இண்டெக்ஸ் வந்து அது ஐபி பை ஐஎஃப்னு பார்த்தோம். அது எதுக்காக மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் அட் த பிளாஸ்டிக் லிமிட். இதுவுமே ஒரு ஆப்ஜெக்டிவாக கேட்கலாம். நெக்ஸ்ட், இந்த டஃப்னஸ் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 0 and 3. ஓகே, இது வந்து இந்த டஃப்னஸோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 இருக்கும்போது அது வந்து ஃப்ரையபிள் சாயில்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பிட்வீன் 1 to 3 இட் இஸ் ஃபார் கிளே சாயில். நெக்ஸ்ட், ஐபியோட வேல்யூ நமக்கு தெரியும், லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், பிளாஸ்டிக் லிமிட். அதான் வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். இந்த கன்சிஸ்டன்சி ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்த்தோம். லிக்விட் லிமிட் மைனஸ் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். தட் இஸ் லிக்விட் லிமிட் மைனஸ் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை ஐபி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the admixture of a coarser particle like sand or a silt to the clay causes. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா admixture like sand or a silt, சாண்ட் இல்லை சில்ட்டை வந்து கிளேயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இப்போது இந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சாண்ட் அண்ட் சில்ட் ஆட் பண்ணுறதுனால லிக்விட் லிமிட்டும் சரி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸும் சரி ரெண்டுமே வந்து டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி கேட்டுட்ருக்காங்க. 35th கொஸ்டின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். த அட்மிக்சர் ஆஃப் அ coarser particle like sand or a silt it is added to clay. அதை தான் மீன் பண்ணுறாங்க அங்கே. அப்படி பண்ணும்போது liquid limit வந்து it will decrease and the plasticity index will also decrease. Okay, next question. Identify the correct statement. Okay, the uniform soil has more strength and stability than the non-uniform soil. Okay, the uniform soil has less strength and stability than non-uniform soil. Uniformity coefficient does not affect the strength and the stability. Next option பார்க்கலாம். The uniformity coefficient of a poorly graded soil is more than that of well graded soil. இதில் பார்த்தா ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே யூனிஃபார்ம் சாயில் வந்து லெஸ் ஸ்ட்ரென்த்துங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது யூனிஃபார்ம் சாயில் ஹாஸ் அ லெஸ் ஸ்டெபிலிட்டி தேன் நான் யூனிஃபார்ம் சாயில்ங்கிறது தான் ரைட் ஆன்சர். மற்ற எல்லாமே வந்து இப்போ இந்த யூனிஃபார்மிட்டி coefficient does not affect the strength and stability.
இப்போது யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் அது பண்ணும். ஏன்னா அது சைஸை பொறுத்து. இப்போது யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பார்ட்டிகல் சைஸ். ஸோ வந்து பார்ட்டிகல் சைஸை பொறுத்து தான் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஏன்னா இட் டஸ் நாட் அஃபெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அது வந்து லெஸ் ஸ்ட்ரென்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 சாயில் கொடுத்துருக்காங்க. லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த சாயில் கண்டெயின் மோர் கிளே பார்ட்டிகல்ஸ்னு கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மோர் கிளே பார்ட்டிகல்ஸ் அது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு சாயிலுக்கான பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஐபி கண்டுபிடிக்கணும். லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக ஐபி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாயிலுக்கும் எந்த சாயிலுக்கு வந்து மேக்ஸிமமாக ஒரு வேல்யூ வருதோ, ஐபியோட வேல்யூ எங்கே மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் அங்கே அந்த சாயிலில் தான் வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ சாயில் பிக்கு தான் 0.32 வருது. ஸோ சாயில் பி கண்டெய்ன்ஸ் மோர் கிளே பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து கேட்குறாங்க, விச் கண்டெய்ன்ஸ் மோர் கிளே பார்ட்டிகல்ஸ்ன்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The water content of the soil which represents the boundary between the plastic state and the liquid state. இது நம்மளே ட்ரை பண்ணலாம். பிளாஸ்டிக் அண்ட் லிக்விட் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற லிக்விட் லிமிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கும் லிக்விட் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கிற லிக்விட் லிமிட், நடுவில் இருக்கிற லிமிட் என்னது? லிக்விட் லிமிட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாயில்ஸ் ஹேஸ் மோர் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்? இப்போது மோர் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்ன்னு கேட்குறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அதிகமாக பிளாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு சாயில்னால் என்னது? கிளே. ஆப்வியஸ்லி. 0 பிளாஸ்டிசிட்டினா அது வந்து சாண்ட். இங்கே வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க, மோர் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. அட் லிக்விட் லிமிட் ஆல் த சாயில் பொசஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த லிக்விட் லிமிட்டில் ஷியர் ஸ்ட்ரென்த் பேராமீட்டர்னு ஒன்று இங்கே வரும். அந்த ஷியர் ஸ்ட்ரென்த் பேராமீட்டரில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லிக்விட் லிமிட்டில் வந்து சேம் ஷியர் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும் அண்ட் இட் வில் ஆல்சோ கண்டெயின் சேம் மேக்னிடியூடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.